ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிம்பிளான இந்த அவல் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. டீ காஃபியோட ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி அவல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான இந்த அவல் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். இந்த அவலை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி தூசி எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு அவலை லைட்டாக மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. கொஞ்சம் வறுத்து எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இந்த அவலை செய்கிற இந்த மிக்சர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் கேட்குற சமயத்தில் இது மாதிரி வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு அவல் எடுத்து இப்படி மாதிரி உடச்சி பாருங்கள், நல்லா உடையும். கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டு இருக்கும். அப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேனை வச்சு அதே கடாய் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் தான் பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா நான் இதோடு சேர்க்குறதுக்கு வேர்க்கடலையும் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் போட்டிருக்கேன். இதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா துளியுண்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அழுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ஆகணும், மொறுமொறுன்னு ஆகணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் சால்ட்டு போடாமல் விட்டுட்டேன். செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா சால்ட் இல்லாமல் நல்லாவே இல்லை. அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மொறு நல்லா ட்ரையாக வறுக்கணும். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த அவல் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங்கில் இந்த மழை காலத்தில் மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் இந்த அவல் மிக்சர் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.